அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். நம்ம கோதுமை மாவும் கருப்பட்டியும் வச்சு எப்படி அச்சு முறுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப்பு பனங்கருப்பட்டி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த பனங்கருப்பட்டி வச்சு செய்யும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற அச்சு முறுக்கு எல்லாமே எல்லா சர்க்கரை சேர்த்து தான் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு தடவை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கும் ரொம்பவே சுலபங்க. 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த கருப்பட்டியோட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தண்ணியில் நல்லா கரையட்டும். நம்ம கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ஸோ முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் மைதா மாவு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டை, அதாவது வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் மைதா மாவு ஆட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ், ஃப்ளஃபினஸ் வரும். ஸோ இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கோதுமை மாவோடு சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை மாவோடு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த முட்டையை நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பனங்கருப்பட்டி சிரப் நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் இந்த ரெசிப்பியை நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இந்த கருப்பட்டியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கும் இந்த கருப்பட்டி கலவை. ஸோ அதனால் கரண்டியால் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே 1 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேங்காய் பால் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். ஸோ எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய கன்சிஸ்டன்சிக்காகவும், இன்னொன்று நம்ம சாப்பிடும்போது, அதாவது ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிடும்போது அந்த பாலுடைய வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது அந்த தேங்காய் பாலுடைய வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக நான் 1 கப்பு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் நான் சேர்த்துட்டேன். ஸோ இது கோதுமை மாவுங்கிறதுனால நமக்கு கரைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேணும்னா கொஞ்சம் கை வச்சு கூட நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கரைச்சாச்சு. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அந்த வாசனைக்காக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் முட்டை சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, இந்த மாவை எடுத்துட்டு ஊற்றும் போது அந்த கரண்டியோட பின்பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லேயராக ஃபார்ம் ஆகணும். அதுதான் அதனுடைய கன்சிஸ்டன்சி. இப்போ அச்சு முறுக்கு மவுல்டை நம்ம அதுக்குள்ளே அது ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் எண்ணெயில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் டிப் பண்ணி நம்ம அதில் டிப் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும். இல்லை நீங்கள் நேரடியாகவே இதில் வச்சிங்கன்னா அது ஒட்டாது. இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால சுத்தமாகவே ஒட்டாது. ஸோ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் மாவில் வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது அழகாக அதிலிருந்து டீமோல்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறமா ஒரு அச்சு முறுக்கு சுட்டதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் அந்த அச்சை நீங்கள் உள்ளேயே வச்சுருங்க. அப்போ தான் மறுபடியும் ஹீட் ஆகும். நீங்கள் மறுபடியும் மாவில் வச்சு எடுத்து இன்னொரு அச்சு முறுக்கு சுடலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு, ரொம்பவே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். நம்ம நார்மலாக அரிசி மாவில் தான் அச்சு முறுக்கு செய்வோம். பட் இதுவும் ரொம்ப நல்லா வரும். நீங்கள் எடுக்கும்போது ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வெளியில் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்ச உடனே நல்லாவே கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால கலர் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். பட் சுவை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் அதுவும் ஹெல்த்தியான ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.